அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். இந்த ஹுத்பாவின் மூலமாக நாம் அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காகவும் ஹுத்பாவிலே சொல்லப்படுகிற அந்த விடயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த முயற்சியை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் நம்மிடமிருந்து இந்த நல்ல பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காக துஆ செய்தவனாகவும் உங்கள் மீதும் அல்லாஹ் மன்னிப்பையும் அவனுடைய பரக்கத்தையும் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக துஆ செய்தவனாகவும் இன்றைய ஹுத்பா ஹிஜ்ரி 1446 ஷஅபான் மாதம் பிறை 8 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி. இன்று தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள் ذَمُّ التَّعْسِيرِ وَمَدْحُ التَّيْسِيرِ. பிறரை சிரமப்படுத்துவது இகழ்ச்சியாகவும் பிறருக்கு இலகுவை ஏற்படுத்துவது பாராட்டுதலுக்கும் உரிய செயலாகும். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு நலவை நாடுவது, பிறர் விஷயத்திலே அவர்களுக்கு இலகுவை ஏற்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை புகழ்ந்துரைக்கிறது, பாராட்டுகிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையும் அது பிறர் நலம் நாடுவதை மிக முக்கியமாக வலியுறுத்தி இருக்கிறது. இஸ்லாம் மிக இலகுவான ஒரு மார்க்கம். அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே இலகுவை ஏற்படுத்தியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹிர் ரஹீம் அக்ரமல் முஃமினீன பித்தைஸீர் وذم كل ما فيه تعسير على الناس أو تنفير وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أحرص الناس على الرحمة وأكثرهم شفقة بهم ورأفة وعلى آله وصحبه أجمعين وعلى كل من تبع نهجه إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله واعلموا أن الدين يسر ولن يشاد الدين أحد إلا غلبه فسددوا وقاربوا وأبشروا. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மூமின்களுக்கு இலகுவை ஏற்படுத்தியிருக்கிறார். கஷ்டம் கொடுப்பதை அல்லாஹ் இகழ்ந்துரைத்திருக்கின்றான். மனிதர்களுக்கு இலகுவை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் பாராட்டுகிறான், அதை கண்ணியமாக பேசுகிறான். பிறருக்கு சிரமப்படுத்துவதை, பிறரை சலிப்பூட்டுவதை, பிறரை விரண்டோடு செய்வதை அல்லாஹ் இகழ்ந்துரைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திடத்திலே மிகவும் இரக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்கக்கூடியவர்களாக இந்த மனித சமுதாயத்திலேயே முதல் மனிதராக மிகவும் உறுதியானவராக இருந்தார்கள். அந்த தூதர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அவரை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றுகின்றவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அடியார்களே, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் என்பது மிக இலகுவானது. இந்த மார்க்கத்திலே யாராவது எல்லை மீறி சென்றால் அந்த மார்க்கம் அவரை மிகைத்துவிடும். அது செய்ய முடியாத ஒன்றாக அவருக்கு மாறிவிடும். எனவே நீங்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள், இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் பிறருக்கு நற்செய்தி சொல்கின்றவர்களாக இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படுகிறது, இன்ன தீன யுஸ்ருன், நிச்சயமாக இந்த மார்க்கம் என்பது எளிதானது, இலகுவானது, லேசானது. வலன் யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபா, இந்த மார்க்கத்தில் யார் எல்லை மீறி செல்கிறாரோ அது அவரை மிகைத்து விடுகிறது, கஷ்டமாக அவருக்கு மாறிவிடுகிறது. எனவே ஃபஸத்திது, நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வகாரிபு, நீங்கள் இயலுமானவைகளை செய்து கொள்ளுங்கள்.
வஅப்ஷிரு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். வஸ்தஈனு பில் கத்வதி வர்ரௌஹா வஷௌஉம் மினத் துல்ஜா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உற்சாகத்தோடும் காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாம் இலகுவான ஒரு மார்க்கமாகும், இலகுவான ஒரு வாழ்க்கை திட்டமாகும். வகூனு கைர ஆமிலின் பிஹாதா தீனிர் ரஹீம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். இரக்கத்தோடு நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை கையாளுங்கள். அஸ்ஸாஇ இலா குல்லி மா ஃபீஹி தைஸீருன் அலன் நாஸ். இந்த மார்க்கத்திலே இலகுவானதற்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள், அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வபுஅதுன் அன் மஷக்கத்தின் வல் உஸ்ர். கஷ்டமானவைகளை விட்டும் நீங்கள் தூரமாகிவிடுங்கள். எனவே இந்த மார்க்கத்திலே நீங்கள் இலகுவானதை செய்ய வேண்டும், இலகுவானதை இலகுபடுத்த வேண்டும், கஷ்டத்திலிருந்து நீங்கள் தூரமாகிவிட வேண்டும். உங்களை நீங்களே சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மனித சமுதாயமே, இஅலமு ஹப்பபல்லாஹு இலைக்குமுத் தைஸீர். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விருப்பமாக ஆக்கி வைப்பானாக. அன்ன முஆமலத்தன் நாஸி பிலுத்ஃபின் மின் அஅதமில் குர்பாத். மனிதர்களோடு நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்வதற்கிறதே அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய மிக மகத்தான ஒரு வழியாக அது இருக்கிறது. மென்மையாகவும் இரக்கத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களோடு. வத்தைஸீர அலைஹிம் ஃபீ ஷுஊனி தீனிஹிம் வ துன்யாஹும். இந்த உலக மார்க்க விஷயங்களில் அவர்களுக்கு இலகுவை ஏற்படுத்துவது என்பது காயிதுன் இலல் ஜன்னாத், சொர்க்கம் நுழைவதற்கு உங்களுக்கு வழியாக அமைகிறது, வழிகாட்டுகிறது. எனவே நீங்கள் மனிதர்களோடு லுத்துஃப் என்று சொன்னால் அவர்களோடு நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு இலகுவானதை நீங்கள் உண்டாக்கி கொடுங்கள். இந்த மார்க்க விஷயத்திலும் உலக விஷயத்திலும் நீங்கள் இலகுவை ஏற்படுத்துவதற்கிறதே, அதுதான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்ல போகிறது. فأي شيء أحب إلى الله من تفريج الكرب. அதாவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயம் என்னன்னு சொன்னால் மனிதர்களுடைய கஷ்டங்களை நீக்கி விடுவதாகும், மனிதர்களுடைய சிரமங்களை குறைத்து விடுவதாகும். وفتح باب الأمل للناس بما أذن به الشرع. மார்க்கம் அனுமதித்த விதத்திலே அவர்களுக்கு நல்லெண்ணங்களை உருவாக்கிவிட வேண்டும். இந்த உலக விஷயங்களில் நல்லதை அவர்களுக்கு நாட வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அல் பக்ராவிலே 286வது வசனத்திலே சொல்கிறார், وقد ذكر الله في كتابه لا يكلف الله نفسا الا وسعها. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய சக்திக்கு மேல் அவனை நிர்பந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இலகுவானது. மனிதனுடைய சக்தியை மீறி அவன் செயல்படுமாறு அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் உண்டாக்கவில்லை. அவன் உண்டாக்கி இருக்கிற ஒவ்வொரு கடமையும் மனிதன் செய்ய முடியுமானது. அதிலே மனிதன் பொதுபோக்காகவும் சோம்பேறித்தனமாகவும் கோழையாகவும் இருப்பது மனிதனது தவறு. இந்த மார்க்கம் இலகுவானது. அல்லாஹ் மனிதர்களது சக்திக்கு மேல் இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு கடமையையும் அவன் உண்டாக்கவில்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா அல் ஹஜ்ஜிலே 78வது வசனத்திலே சொல்கிறான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித் தீனி மின் ஹரஜ். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் உண்டாக்கவில்லை. அல்லாஹ் இலகுவைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களால் முடியுமானது, உங்களால் செய்ய முடியுமானது. எனவே மார்க்கத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை தந்திருக்கிறான், அவன் கஷ்டங்களை உண்டாக்கவில்லை. அதே போன்று சூரா அல் பக்ராவின் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையே விரும்புகிறான், இலகுவானதையே நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டங்களை நாடவில்லை. அல்லாஹ் உங்கள் இந்த மார்க்கத்தை இலகுபடுத்தி வைத்திருக்கிறான். நீங்கள் இலகுவானதை செய்யுங்கள், நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. கஷ்டத்தை அல்லாஹ் உங்களிடமிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் நம்மிடம் கடன் பெற்று விட்டார், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் அந்த மனுஷன் இருக்கிறான். கடன் வாங்குறவரை கஷ்டத்தில் வாங்குவார். முடியுமான வரைக்கும் நாம் தர்மமாக கொடுத்தால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு தர்மமாக இருக்கும்.
கடன் படக்கூடிய ஒருவர் சிரமத்திலே இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் அவரை போய் கஷ்டம் கொடுக்காதீர்கள். அவருக்கு இலகுவை உண்டாக்கி கொடுங்கள், அவருக்கு தவணை கொடுங்கள், அவருக்கு முடியுமான நேரத்தில் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான அனுமதி அளியுங்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே சூரா அல் பக்ராவின் 280வது வசனத்திலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ. அவர் கஷ்டமுடையவராக இருந்தால் நீங்கள் அவர் தருகின்ற அந்த அவருக்கு இலகு வரும் வரைக்கும் அவருக்கு நீங்கள் நேரத்தை அவகாசத்தை நீங்கள் கொடுங்கள். وَأَنْ تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ. அவருக்கு தர முடியவில்லை என்று தெரிகிறது என்று நீங்கள் அதை அவருக்கு தர்மமாக செய்துவிட்டால் அது உங்களுக்கு சிறந்ததாகும். இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடிய மக்களாக இருந்தால். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எவ்வளவு ஒரு எளிமையான, ஒரு மென்மையான, ஒரு இலகுவான, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எவ்வளவு மனிதனுக்கு செய்வதற்கு முடியுமானதாக இருக்கிறது என்று பாருங்கள். இஸ்லாம் கஷ்டத்தை உண்டாக்கவில்லை. இந்த மார்க்கத்துக்கு கூட அல்லாஹ் சொன்னான், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் நிர்பந்திச்சு உங்களை யாரும் எடுக்கிறது இல்லை. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. கத்த பையன ருஷ்து மினல் கை, ஏனென்றால் வழிகேடும் நேர்வழியும் தெளிவாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே இந்த மார்க்கம் எல்லா வகையிலும் இலகுவை உண்டாக்குமாறு இலகுவை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த மார்க்கத்திலே இலகுவை உண்டாக்குமாறு, லேசானதை செய்யுங்க, கஷ்டப்படுத்தாதீர்கள், கடுமையாக ஆக்காதீர்கள் என்பதை சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 69வது இலக்க ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. நீங்கள் இலகுபடுத்துங்கள், மக்களுக்கு இலகுவை உண்டாக்குங்கள், மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காதீர்கள். வபஷ்ஷிரு வலா துனஃபிரு. நீங்கள் நற்செய்தியை அதிகமாக சொல்லுங்கள், வெறுப்பேற்றாதீர்கள், மனிதர்களை விரட்டி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மென்மையாக நடந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரும் இதை சொல்கிறார்கள். நீங்கள் இலகுவை ஏற்படுத்துங்கள், மக்களுடைய மார்க்க விஷயங்களை இலகுவாக்குங்கள், ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, ரொம்ப சிரமப்படாதீங்க. இது மார்க்கம் என்பது இலகுவானது, அதை கஷ்டப்படுத்திவிடக் கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது இந்த மார்க்க விஷயத்தை போகுவ பாபுல் வாசிஉன், இந்த இலகுபடுத்துவது சிரமப்படுத்தக்கூடாது என்கிற இந்த தலைப்பு இருக்கிறதே, இது ஒரு பரந்த ஒரு தலைப்பாகும். யஷ்மலு உமூரன் கஸீரா, இதுல பல்வேறு விஷயங்கள் உள்ளடங்கும். சவாஉன் அகான தைசீரு அம்ரன் மஅனவியன் பில் கலிமத்தி தய்யிபா. ஒன்று அது உங்கள் மஅனவியத்தான், அதாவது உள்ளார்ந்த விதமான கருத்தடிப்படையில் உள்ளதாக அது இருந்தாலும் சரி, அல்லது செயல் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, வார்த்தையிலும் மனிதன் மென்மையாக நடக்கணும், செயலிலும் அவன் மென்மையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, இன்ன தஅசீரல் இன்சானி அலல் இபாத் யஷ்மலு உமூரன் கஸீரன் வ அஸ்னாஃபன் முத்தனவ்விஆ. பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு இலகுவை ஏற்படுத்துவது, கஷ்டம் கொடுக்க கூடாது, லேசானதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்திலே மனிதர்களோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களில் பலதரப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. அந்த வகையிலே தான் குடும்பத்துக்காக செலவழிப்பது, தாய் தந்தைகள் பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக, நெருங்கிய உடல் இரத்த உறவுகளுக்காக செலவழித்தல். இதில் முக்கியமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். செலவழித்தல் என்ற போர்வையிலே நாம் அதை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. புள்ள டிவி வாங்கி கேட்குது, நாம் குடும்பத்துக்கு செலவழிக்கத்தானே வேணும். புள்ள ஐஃபோன் வாங்கி கேட்குது, செலவழிக்கத்தானே வேணும். புள்ள தவறான பாதையில் போகிறதுக்கு தனக்கு செலவழிக்குமாறு சொல்லுது, அதுக்கு நம்ம செலவழிக்கத்தான் வேணும். அந்த செலவை நான் இங்கே சொல்லலை. செலவு நியாயமான காரணங்களுக்காக, ஹலாலான வழிகளுக்காக, பிள்ளைகள் வழிதவறி போகாமல், மனைவி வழிதவறி போகாமல், குடும்பம் வழிதவறி போகாமல் நடுநிலையோடு நடந்து கொள்வதற்கு நாம் செலவழிக்க வேண்டும். எப்போதெல்லாம் நமது பொருளாதாரம் வீணடிக்கப்படுமோ, அல்லது ஷைத்தானுடைய தேவைகளுக்காக அது செலவழிக்கப்படுமோ, அல்லது வரம்பு மீறுதலுக்காக, அகங்காரத்துக்காக, ஆணவத்துக்காக, பெருமைக்காக நமது பொருளாதாரம் செலவழிக்கப்படுமோ, அந்த இடத்துல எல்லாம் நாம் நிதானமாக செலவழிக்க வேண்டும். இது மேலதிகமான குறிப்புக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா துதார்ரூஹும் லிதுதையிகு அலைஹின். அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குவதற்காக தொல்லைகளை நீங்கள் கொடுக்காதீர்கள். எப்படி இருந்தாலும் நீந்து போயிடட்டும்,
அல்லாஹ் தஆலா இது தலாக்குடைய விஷயத்தில் சொல்றான். உங்கள் வீடுகளில் அவர்களை தடுத்து வையுங்கள். அவங்க அதாவது அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குவதற்காக நீங்கள் அவர்களுக்கு சிரமப்படுத்தாதீர்கள், தொல்லைகளை நீங்கள் கொடுக்காதீர்கள், நல்ல விதமாக நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்து தலாக்ல 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக்கார். தனக்கு கீழுள்ளவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது நமது இரத்த உறவுகளாக இருக்கலாம். எவர்களுக்கெல்லாம் நாம் நமது அருளிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக மாறிவிடக் கூடாது. அவர்களோடு விசாலமாக நடந்து கொள்ள வேண்டும். நியாயமான அவர்களது தேவைகளுக்கு நாங்கள் நமது பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும் அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்பது அல்லது பிறர் நலம் நாடுவதாகும். அந்நசீஹா என்பது இந்த இடத்துல ஒரு விரிவான ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் இங்கே விரிவாக பேச முடியாது, காரணம் இது மொழிபெயர்ப்பு என்பதனால். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய விஷயங்களில் அவன் பிறர் நலம் நாடக்கூடியவனாக இருக்கணும். அவன் பிறருக்கு மார்க்கத்தை சொல்வதாக இருந்தாலும் நளினமான அழகான முறையிலே, அறிவார்ந்த முறையிலே அவன் பிறருக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும். கடும் போக்கை கையாளக்கூடாது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தீனு அந்நசீஹா, தீன் என்பது நசீஹாவாகும், பிறருக்கு உபதேசிப்பதாகும் அல்லது பிறர் நலம் நாடுவதாகும். நாம் யாருக்கு உபதேசம் செய்கிறோமோ, யாரோடு நாம் இந்த மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொள்கிறோமோ அவர்களோடு அறிவார்ந்த அழகான மென்மையான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அன்-நஹ்ல் 125வது வசனத்திலே சொல்கிறான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, உமது இறைவனுடைய பாதைக்காக நீங்கள் அவர்களை அழையுங்கள். பில் ஹிக்மா, அதாவது ஞானத்தோடும், வல் மௌஇதத்தில் ஹஸனா, அறிவார்ந்த முறையிலும் அழகான முறையில் உபதேசம் செய்தும் நீங்கள் அவர்களை அழையுங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்ஸன், அவர்களோடு மிக அழகான முறையிலே நீங்கள் வாதம் தர்க்கம் புரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாங்கள் தர்க்கம் புரியறதுக்காக வேண்டி நம்ம எல்லா வார்த்தையும் பேசலாம், அவனை கீழ்த்தரமாக, அப்படி அல்ல. தர்க்கம் புரிவதாக இருந்தாலும் நியாயமான அழகான முறையிலே நீங்கள் அவர்களோடு விவாதம் புரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, நாம் யாருக்காவது இந்த மார்க்க உபதேசத்தை பண்ணுகிற போது அவர்களை கண்ணியமான முறையிலே நாங்கள் வழிநடத்த வேண்டும். பலருக்கு முன்னால் கேவலப்படுத்துவதோ அல்லது பலருக்கு முன்னால் அவர்களது தவறுகளை மட்டம் தட்டுவதோ அல்லது அவர்களை மிக அவமானப்படுத்துவதையோ மார்க்கம் என்ற போர்வையில் நாம் செய்துவிடக்கூடாது. நமது தனிப்பட்ட விவகாரங்களில் சில போது நாம் சில தவறிவிடலாம் அல்லது பிழை செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயம் என்பது மிகவும் அமானிதமாக நாம் செய்யணும். இது அல்லாஹ் சொன்ன விதத்திலே செய்ய வேண்டும். எனவேதான் ஒரு அறிஞர்களில் ஒருவர் சொல்கிறார், இதா நஸஹ்த ஃபன்ஸஹ் சிர்ரன் வலா ஜஹரா, ஒருவருக்கு நீ உபதேசம் செய்தால் கூட ரகசியமாக நீ அவருக்கு உபதேசம் செய், பகிரங்கப்படுத்தி விடாதே. அவரை நீ அழகான முறையிலே கையாள வேண்டும். எனவே கண்டிப்பாக சிலரோடு நீங்கள் பகிரங்கமாகத்தான் பேசி ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் வராத வரையும் நாங்கள் பெரும்பாலும் ரகசியமாகவும் அழகான முறையிலும் நமது உபதேசங்களை கையாள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஒரு ஆசிரியர் மாணவருக்கு படிப்பித்தல், குர்ஆனையோ அல்லது ஏனைய விஷயங்களையோ படித்து கொடுக்கும் போது அவர்களோடு நல்ல விதமாக அந்த கற்பித்தலில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அவர்களுக்கு நல்ல அழகான முறையிலே இந்த கற்பித்தலை நாங்கள் கொடுக்க வேண்டும். கல்வியை கொடுக்கணும். சில பேர் குர்ஆன் ஓதி கொடுக்கும் போது கூட பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அட மாடு எருமை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கெட்ட வார்த்தைகளை சொல்லி அநியாயமான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க பார்ப்பாங்க. இது ஒரு மார்க்க கல்வி. எந்த கல்வியாக இருந்தாலும் அவர்களோடு நளினமான முறையில் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மனிதர்களில் ஒருவர் சொல்கிறார், என்பகை லிமன் குரியா அலைஹில் குர்ஆன், எவர் மீது குர்ஆன் நீங்கள் யாருக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பீங்களோ அவங்க ஃபஅக்தஹ ஃபீல் காரி, அதிலே அந்த குர்ஆன் ஓதுகின்றவர் தவறாக ஓதிவிட்டால், அதிலே அவர் தவறு செய்துவிட்டால் அவரை நாங்கள் கடிந்து கொள்ளக்கூடாது. அவருடைய விஷயத்திலே நாங்கள் அளவு கடந்து அவரை கண்டிக்க கூடாது. அவர் விஷயத்தில் பொறுமை காக்க நம்ம படிச்சு கொடுக்குற நம்ம வாத்தியார் தானே, பிள்ளைகள் படிக்கிறாங்க அல்ல பெரியவங்க படிக்கிறாங்க, நம்ம அதிகாரத்தோடு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு கல்வியிலே நாம் பிறருக்கு கல்வி வழங்கக்கூடாது என்ற விஷயத்தையும் அப்போ இதெல்லாம் என்னத்தை நாம் சொல்ல வருகிறோம் என்றால் இந்த ஹுத்பாவிலே நாம் புரிந்து கொள்கிறோம்.
மென்மையான போக்கு என்பது அது எல்லா விஷயத்திலும் வரும். மனிதர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தாலும், குடும்பத்துக்கு செலவழிக்கிறது லேசுபடுத்துவதாக இருந்தாலும் இலகுபடுத்தி விட வேண்டும், கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. இந்த வேலை செய்வது கஷ்டமானது, இவர்கிட்ட பேச்சு வாங்கி நமக்கு படிக்க முடியாது, அல்லது இவர்கிட்ட இப்படி நடந்து நாம் செய்ய முடியாது என்கிற ஒரு கடினத்தன்மையை நாங்கள் எதிலும் உண்டாக்கிவிடக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாம் இலகுபடுத்துகிற மார்க்கம் என்பதை இந்த குத்துபாவிலே மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தொழுகையை நாம் நடத்தினால் கூட சில ஆட்கள் தொழுகைக்கு போனால் அவங்க பாடமாக்கணத்தை எல்லாம் ஓதி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது தப்பில்லை. ஆனால் நாம் பாடமாக்கணத்தை ஓதி முடிக்கிறதுக்கு தொழுகையை பயன்படுத்தக்கூடாது. தொழுகை என்பது நமக்கு பின்னால பலவீனமானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள் என்று நிறைய பேர் தொழுவாங்க. இது நபியுடைய காலத்திலும் இது நடக்குது. தொழுகையில் கூட நாம் கஷ்டத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. இல்லை நாங்கள் தொழுகிறோம் தானே, நாங்கள் நீண்ட ரசூலுல்லாஹ் நீண்ட சூறா ஒதுக்கிறாங்க தானே, அப்படி அல்ல. நாம் மக்களுக்கு இலகுவானதை செய்ய வேண்டும். தொழுகை தானே, நீ எவ்வளோ நேரம் வேண்டாலும் தொழு, பின்னால் வந்தவங்க நிற்கணும் அப்படின்னு இஸ்லாம் வற்புறுத்தலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொல்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க வந்து இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி லா அத்தஅخر عن الصلاه في الفجر. யா ரசூலல்லாஹ் நான் தொழுகைக்கு ரொம்ப லேட்டாகி தான் போகிறேன், என்ன காரணம்னு சொன்னேன். அதாவது தொழுகை மிகவும் தாமதமாகிவிடுது. மிம்மா யுத்தீரு ஃபுலான், அதாவது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், இந்த நபித்தோழர் அவர் வந்து ரொம்ப நீண்ட சூறாவை ஓதுறாரு, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாகி ரொம்ப லேட் ஆகுது யா ரசூலல்லாஹ், கஷ்டமாயிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபகதிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஅய்துஹு غضب من موضع كان اشد غضبا منه يومئذ. எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கடும் கோபம் அடைந்தார்கள். இதுக்கு முதல்ல அப்படி கோவப்பட்டதை நான் பார்த்ததில்லை. தொழுகை தானே, பரவாயில்ல, சூரத்துல் பக்ரா ஓது, ஆல இம்ரான் ஓதுன்னு சொல்லல. சுபஹ் தொழுவிக்கும் போது எதுக்கு இவ்வளவு நீளமா தொழுவிக்கணும், மக்கள் பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் அவர்கள் பலதரப்பட்டவங்க இருப்பாங்களே என்று மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வருது. யா அய்யுஹன் நாஸ் இன்ன மின்கும் முனஃபிரீன். இதில் இன்னொரு விஷயத்தை வளர்ந்து ரசூலுல்லாஹ் கோவப்பட்டுக்கிறாங்க. அது கோபம் என்னதுக்கு படுறாங்க, அவங்களோட சுயநலத்துக்கு படல. மார்க்க விஷயங்களில் எல்லை தாண்டி போகும்போது யாராக இருந்தாலும் கோவப்பட்டா தான் மூமின். இல்லை கோபமே நான் படமாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் அது ஈக்கப்படாது. அப்படி ஈமானிய கோபம் மனுஷனுக்கு வரணும். தனக்கு கீழ் உள்ளவர்கள் தவறி போகும்போது, தன்னோட உள்ளவர்கள் வழி தவறி போகும்போது அந்த கோபம் வரணும். யா அய்யுஹன் நாஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களே இன்ன மின்கும் முனஃபிரீன், உங்களில் சில பேர் வந்து ஆட்களை விரட்டுறாங்க, தொலைவிடாம ஆக்குறாங்க, விரல செய்கிறார்கள், சலிப்படை வைக்கிறார்கள். ஃபமன் அம்மன் நாஸ், யார் மக்களுக்கு இமாமாக தொழுகை நடத்துகிறாங்களோ அல்லது யாருக்கு தொழுகை நடத்துகிறார்களோ ஃபல்யத்தஜவ்வஜ், அவர் சுருக்கமாக நடத்தட்டும். ஃபஇன்ன கல்ஃபஹு அத்தஈஃப், அவருக்கு பின்னால பலவீனமானவர், வல் கபீர் வதல் ஹாஜா, பெரியவர்கள், தேவையுடையவர்கள் எல்லாம் இருப்பாங்க. நீ பாட்டுக்கு இவ்வளவு நீளமா தொழுதா எப்படி மக்கள் பின்னால தொழுவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். எனவே தீன் என்பது வணக்க வழிபாடு என்ற பெயராலும் நாம் நம்மை கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன சூரத் தஅஸீரி கஸீரத்துன், நிறைய இருக்குது, நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இதுல முக்கியமான ஒன்றுதான், வியாபாரம் செய்கிற நேரத்தில் வியாபாரிகளும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது, மென்மையான தன்மை யாரிடம் இருக்கிறதோ அந்த தன்மை அவனை அழகுபடுத்தி விடுகிறது. யார் மென்மையை இழந்து விடுகிறானோ அது அவனை அலங்கோலமாக மாற்றி விடுகிறது என்று சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்தில் 5056 இலக்கத்தில் நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு, மென்மை யார் எந்த இடத்துல இருக்குதோ, எந்த பொருள்ல இருக்குதோ அந்த பொருளை, அந்த இடத்தை, அந்த மனிதரை அது அழகுபடுத்தி விடுகிறது. வலா யுன்ஸஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு, யாரிடமிருந்து அந்த மென்மை இல்லாமல் போகுமோ அது அவரை அலங்கோலப்படுத்தி விடுகிறது, கேவலப்படுத்தி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நமது எல்லா விஷயத்திலும் மென்மையாக, பொறுமையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரி வியாபாரத்திலும் அவர் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இதை நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ, அதாவது பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிற, தாராளத்தன்மையோடு நடந்து கொள்கிற மனிதருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அவர் வியாபாரம் செய்தாலும், ஒரு பொருளை விலைக்கு வாங்கினாலும், அல்லது தன்னுடைய கடனையோ அல்லது உரிமையோ தரும்படி கோரினாலும் அவர் சம்ஹன், தாராளமாக மென்மையாக நடந்து கொள்கிறார்.
பிஸ்னஸில் சில ஆட்களை பார்த்தா ஆட்களை பிடிக்கலாது, நல்ல மனுஷன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் பிஸ்னஸ் பிளேஸுக்கு பார்த்தா அவர் வேலை செய்கிற ஆட்களெல்லாம் நாட்டு எருமை அப்படி நிற்பார். பார்த்தா பள்ளியில் முன்னுக்கு தான் நிற்பார். பள்ளியில் நிற்பார், நல்ல விஷயங்களுக்கு அவர்கிட்ட போனால் பள்ளி கட்ட காசு கொடுக்க எல்லாம் கொடுக்குறார். ஆனால் வேலைக்காரனோட மாடு மாதிரி நடக்கிறார், மனிதாபிமானம் தவறு நடக்கிறார். அவர் தனக்கு கீழ் உள்ளவர்களோடு கடுமையாக நடந்து கொள்கிறார். அப்படி அல்ல. அதே மாதிரி வியாபாரம் செய்கிற ஒரு கஸ்டமர் போய் அவர்கிட்ட மென்மையாக கேட்க முடியாது. தரையிலாது போகிறோம் எடுக்கிறாருங்க போகிறோம் அப்படின்னு மாதிரி மென்மை தவறி நடந்து கொள்கிறார். அப்படி நடக்கக்கூடாது. மென்மையாக பேசுங்க. இவ்வளோ தாப்பா என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஹதீஸில் வந்திருக்கிறது. புகாரில் 2076 இலக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். வாங்கும் போதும் விற்கும் போதும் அவருடைய கடனையோ உரிமையோ நிறைவேற்றும் கோரும் போதும் பெருந்தன்மையாக அவர் நடந்து கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டுமாக என்று சொன்னார். எனவே மார்க்கம் என்பது மிகவும் எளிதானது, இலகுவானது. இதே போலதான் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட தொழுகை முக்கியமானது. அதை நாம் இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. அல்லாஹ் சொல்றான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத்த வர்கஉ மஅர் ராக்கிஈன். தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்பவர்களோடு நீங்கள் சேர்ந்து ருக்கு செய்து கொள்ளுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சிலர் தொழுகையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதை மென்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பரக்கத்து தேவைன்னு நினைச்சால் அவங்க நல்ல முறையில் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். எல்லா விஷயத்திலும் நாங்கள் மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும், நாம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கின்றோம் என்று. ஏன்னா அதாவது குடும்பங்களுக்கு செலவழிக்கின்ற விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளுக்கு செலவிடுகின்ற விஷயமாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்கின்ற விஷயமாக இருக்கட்டும், இது அதே போல அன்பை பரத்துகின்ற ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை பொறுத்தவரையும் அதனுடைய அடிப்படையை மன்னித்தலாகும், விட்டுக் கொடுப்பதாகும், உதவி செய்வதாகும், இலகுவை ஏற்படுத்துவதாகும், சிரமத்தை குறைப்பதாகும், மனித சமுதாயத்தை வலுவூட்டக்கூடிய இலகுவான விஷயங்களை மார்க்கம் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அடியார்களே. வஅலமு அன்ன கைர மா தஸ்தம்சிகூன பிஉராஹு அல் அக்லாகுல் ஆலியா, நீங்கள் பற்றி பிடிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒன்று உயர்ந்த குணங்களாகும், நல்ல பண்பாடுகளாகும். அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு அதற்கு வழிகாட்டி இருக்கின்றது. எனவே இந்த குத்துபாவிலே நாம் அழகான ஒரு தலைப்பை பார்த்திருக்கின்றோம். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் இது போன்று செயலாற்றக்கூடியவர்களாக ஆக்கியர் புரிவானாக. ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியல் அமீன். ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.